தண்ணி வந்து இருக்கிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிறைய பூச்செல்லாம் கடிக்குது, நிறைய தொற்று வியாதி வருது. குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கு கொண்டு போகிற குழந்தைகள்லாம் இந்த தண்ணியில் இறங்கி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது சேஃப்டியாக இருந்தாலும் எங்களால் சேஃப்டியாக இருக்க முடியல. பூச்சி தொல்லை, பாம்பு தொல்லை, எல்லா தொல்லையும் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மழை பெஞ்சோடனே எங்களுக்கு ஃபுல்லாக இங்கே வடிகால் வந்து சரி பண்ணி அவங்க தராததுனால இந்த ஏரியாவில் அரப்சா தர்காவில் இருக்கிற தண்ணியிலேருந்து, அரப்சா தர்கா பக்கம் இருக்கிற தண்ணியிலேருந்து இடிபி பாலிடெக்னிக்கில் இருக்கிற எல்லா தண்ணியும் இங்கே தான் வந்து கொள்ளுது. இங்கே வந்து இந்த தண்ணி ஓடவே இல்லை. தண்ணி ஓடுறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சு தாங்கன்னு நாங்கள் எவ்வளோ நிறையா கேட்டு பார்த்தாச்சு, யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இந்த தண்ணி வந்து இருக்கிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிறைய பூச்செல்லாம் கடிக்குது, நிறைய தொற்று வியாதி வருது, கொசு நிறையா ஜாஸ்தியாக இருக்குது. கொசு இருக்கிறத விட நிறைய பாம்பெல்லாம் வருது. குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் எங்களால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. ஏதோ ஒரு 10 நாள் நின்றுது, 15 நாள் நின்று தண்ணி இறங்கிடுச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தண்ணி 6 மாதம் வர சம்மர் வரைக்கும் வெயில் அடித்து காயிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தண்ணியை வெளியாக்குறதுக்கு எங்களுக்கு வடிகாலை சரி பண்ணி இந்த தண்ணியை எங்களுக்கு வெளியாக்கி தர மாதிரி நாங்கள் ரொம்ப தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இங்கே வந்து காரம்பாடி மாரியம்மன் என்ஜிஓ காலனின்னா ஒரு 300 குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்காங்க. இதில் வந்து மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து நாகூர்லேருந்து பால்பனச்சேரி பகுதியிலேருந்து வருகிற தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கடமிட பகுதி, இந்த பகுதி தான் இறங்கும். இந்த தண்ணி இறங்கி போய்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ என்னன்னாக்கா சுனாமி குடியிருப்பு வந்த பிறகு அது அடைப்பட்டு போச்சு. அதுக்கான அப்ரூவல், இது அனைத்துமே அப்ரூவல் மனைகள். அப்ரூவல் மனைகளை வீடு கட்டி நாங்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான அப்ரூவல் வாய்க்காலும் இருக்குது. அந்த வாய்க்காலை சரியாக தூர்வாரி கொண்டு போய் அதில் வந்து இன்னொரு பிரதான வாய்க்காலில் விடாத காரணத்தினால அந்த வாய்க்கால் பாதியிலே அடைப்பட்டு கிடக்கு. அதில் வந்து சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது. நாங்கள் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரை அணுகி இந்த மாதிரி வந்து மழைக்காலங்களில் தண்ணி தேங்குது, இந்த தண்ணி வந்து வடிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, இது 6 மாதம் சம்மர் சீசன் வர இந்த தண்ணி நிற்கிறதுனால இந்த தண்ணி வந்து அப்படியே பாசி பிடிச்சி போய் அதில் கொசுகள் அதிகமாக ஏற்படுத்தி கொசு தொல்லையால் ஜுரங்கள் வருது, காய்ச்சல் வருது, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி நோய்களும் வருது. குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கு கொண்டு போகிற குழந்தைகள்லாம் இந்த தண்ணியில் இறங்கி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அவல சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து அந்த தொற்று நோய் வந்து அரிப்பு, சொறி, இந்த மாதிரி சிரங்குகள்லாம் வருது. இதை வந்து நாங்கள் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிவித்திருக்கோம். வர்ற சீசன்லாம் பார்க்க வேண்டியது. ஆனால் அந்த வாய்க்காலை வந்து தூர்வாரி கொண்டு போய் சரியான வழிமுறை பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி எங்களுக்கு தொல்லைகள் நிறைய இருக்குது. அதனால் அவசர கால போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதியை பார்வையிட்டு இங்கே உள்ள மக்களுடைய அவல நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தண்ணியை உடனே வெளியேற்றத்துக்கான என்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும். இந்த பிரதான வாய்க்கால் ஒன்று இருக்குது, அந்த வாய்க்கால் ஸ்கெட்ச்லையும் இருக்குது, எல்லா ஸ்கெட்ச்லையும் மேப்லையும் இருக்குது. அந்த மேப்பை எடுத்து அந்த வாய்க்காலை கொண்டு போய் கரெக்டான இதில் பிரதான வாய்க்காலில் விட்டால் தான் இந்த நீரை வந்து வடிகட்ட முடியும். இதை வந்து நீர்நிலைகள் ஆதாரம், நம்ம வந்து நீர்நிலைகள் வந்து பாதுகாக்க வேண்டுங்கிற அடிப்படையில் உடனே எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊர் சார்பாகவும் நான் குடியிருப்பு வாசிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். 2004 இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா 6 மாதம் இங்கே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணியால் பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஒரு நடப்பாதை கூட எங்களால் சிறப்பாக ஒரு வண்டியிலேயே எதுலேயுமே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து எவ்வளோ இது சேஃப்டியாக இருந்தாலும் எங்களால் சேஃப்டியாக இருக்க முடியல. பூச்சி தொல்லை, பாம்பு தொல்லை, எல்லா தொல்லையும் அதிகமாக இருக்குது. நாங்களும் எங்கே பார்த்தாலும் மனு கொடுத்துட்டோம், எங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வடிகாலை வந்து எங்களுக்கு சீரமைக்க சொல்லி நாங்களும் மனு கொடுத்துட்டோம். வடிகாலுக்கு கை வைக்கவே இல்லை. வடிகாலில் தண்ணி ஓட்டமே இல்லை. தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீடை சுற்றி இருக்கும் போது எப்படி வடிகாலில் தண்ணி போக மாட்டுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.